வணக்கம் அண்ட் வெல்கம் டு கமல்ஸ் அடுப்பாங்கரை. ஸ்னக்கெட்ஸ் போட்டு நம்ம குருமா பண்ண போகிறோம். ஸோ ஸ்னக்கெட்ஸ்க்கு வந்து நல்லா தண்ணியை வந்து ஹையில் வச்சு காட்டுற பிறகு இந்த மாதிரி நல்லா கொதி வரட்டும். கொதி வந்தோடனே சிம் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க ஸ்னக்கெட்ஸ், நான் இப்போ ஒரு கப் அளவுக்கு ஸ்னக்கெட்ஸ் எடுத்துருக்கேன். எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ஸ்னக்கெட்ஸ் எடுத்துகிட்டு இப்படி ஒரு கலக்கிட்டு ஒரு 2 minutes பாயில் பண்ணட்டும். அதுக்கப்புறம் அது ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். லைட்டாக சால்ட்டு போட்டுக்கோங்க. இதில் இது ஒரு 2 minutes செஞ்ச உடனே நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு தட்டு போட்டு மூடி எடுத்துடலாம். இது தட்டு போட்டு மூடி எடுத்து வச்சிடலாம். எண்ணெய் காய வச்சாச்சு. சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வதக்கிக்கலாம். இங்கே வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு இங்கே பாயில் ஆகிட்டே இருக்குது. கேரட், பீன்ஸ், பொட்டேட்டோ. இது கொஞ்சம் வதக்கிக்கலாம். இதில் காஞ்ச மிளகா ஒரு 3 காஞ்ச மிளகா போட்டுக்கலாம். காஞ்ச மிளகா போட்டிங்கன்னா குருமாக்கு நல்ல கலர் கொடுக்கும். ஸோ எந்த மசாலாவுமே தேவையில்லை, பிரியாணி மசாலா எதுவுமே தேவையில்லை, கரம் மசாலா, வெறும் காஞ்ச மிளகா சோம்பு தாளிச்சாவே போதுமாக இருக்கும். பச்சை மிளகா, வெங்காயமும் போட்டு வதக்கிக்கலாம். நல்லா வெங்காயம் ஒரு 3 பெரிய வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி 4 நாளாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். வெங்காயம் வதங்கின உடனே கொஞ்சம் தேங்காய் போட்டுட்டு அடுத்து தக்காளி ஆட் பண்ணிடலாம். வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா வெந்துட்டுருக்கு. இந்த சமயத்தில் ஒரே ஒரு பச்சை மிளகாய் கீத்து போட்டு அதை அப்படி போட்டுருங்க. முக்கால் வேகிறதுக்குள்ளே வந்தாச்சு. தேவையான அளவுக்கு சால்ட் போட்டுட்டு இதை நல்லா கலரி விட்டுடலாம். இதில் உப்பும் காரமும் கொஞ்சம் இறங்கும், அதுக்காக அது ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கு. வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே வந்து தேங்காயும் போட்டுடுறேன். தேங்காய் இது கூட போட்டுட்டோன்னா நமக்கு நைட்டு வரைக்குமே வந்து குருமா வந்து நமக்கு கெடாமல் நல்லாவே இருக்கும். டேஸ்ட்டும் கொஞ்சம் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் தேங்காவையும் போட்டு வதக்கும் போது. தேங்காய் நல்ல முத்தின தேங்காவாக இருந்தால் குருமாக்கு கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். மேலே வந்து பூண்டு, இஞ்சி சேர்த்துட்டு ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளியும் சேர்த்துடலாம். இதில் குருமாக்கு நான் எப்போவுமே தக்காளி கம்மி பண்ணிவிட்டு வெங்காயத்தை தான் இன்க்ரீஸ் பண்ணுவேன். அது அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. நான் ஒரே ஒரு தக்காளி தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். எனக்கு வெங்காயம் டேஸ்ட் தான் ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும் எனக்கு குருமாவில். ஸோ குருமா அப்படி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தக்காளி அதிகமாக வேணும்னா ஒரு 2 தக்காளியை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதில் நம்ம ஆற வச்சது சூடு ஆறிடுச்சு. இப்போ இதை மிக்சியில் போட்டு நல்லா மெய்யாக அரைச்சிக்கலாம். இது சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன், 3 ஏலக்காய், பட்டை ஒரு துண்டு, லவங்கம் ஒரு 3, பிரியாணி இலை ஒரு 2 பிரியாணி இலை. ஏலக்காய் எப்போவுமே நான் முழுசாக தான் போடுவேன். பவுடராக போடுறவங்க பவுடராக போட்டுக்கோங்க. நான் கிள்ளி கூட போட மாட்டேன். ஏன்னா பசங்க சாப்பிட்றதுனால கொஞ்சம் வாயில் அப்பப்போ கடிப்படுன்றதுனால முழுசாகவே ஏலக்காய் போட்டுரும். அது எண்ணெயில் பொரியும் போதே அது நல்லா ஸ்மெல் கொடுக்கும். ஸோ இப்படி இது நல்லா இதை வதக்கிக்கலாம். நம்ம வேக வச்சு எடுத்துருக்க எல்லா வெஜிடபிள்ஸும் இதில் ஆட் பண்ணிடலாம்.
வேக வச்சு தண்ணியை பிழிஞ்சு வச்சுருக்கேன் மீல் மேக்கரையும் இதில் ஆட் பண்ணிடலாம் நம்ம. இதில் ஒரு 2 நிமிஷம் இந்த மசாலாவோட கொஞ்சம் வதங்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க குருமா பேஸ்ட்டையும் எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிடலாம். குருமா பேஸ்ட்டை நம்ம இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ இது குருமாவை எல்லாமே அந்த மிக்சியில் அலசி விட்ட தண்ணியே விட்டாச்சு. இதுக்கு மேலே தண்ணியாக வேண்டாம், இது கரெக்டாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணியாக கூட யூஸ் பண்ணிக்கோங்க, இன்னும் கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா. இதுவே கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். லைட்டாக கொதி வந்த உடனே இதுக்கு மேலே இறக்கிடலாம். மேலே வந்து கொத்தமல்லி போட்டு நம்ம கார்னிஷ் பண்ணிட்டு இறக்கிடலாம். இது குருமா இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ இதை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம மேலே கொத்தமல்லி போட்டு கார்னிஷ் பண்ணியாச்சு. இந்த குருமா வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி, பிரியாணி, வெறும் ப்ளெயின் ரைஸ்க்கு கூடவே வந்து இது நல்லாயிருக்கும். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த குருமா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஃபர்தர் நோட்டிஃபிகேஷன்ஸு உங்களுக்கு கண்டினியூ ஆகிறதுக்கு அது ஹெல்ப் ஆகும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாவது கமெண்ட் பண்ணணுன்னு இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.